நமசூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிபியச ராகவே கேதுவே நமக. கடவுளருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் நமக்கு பொதுவாக எப்படி இந்த புத்தாண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை, உலக அளவில் பொருளாதார மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். மே மாதத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான பொருளாதார ஏற்றத்தை மாற்றத்தை இந்த உலகமே சந்திக்க போகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கருத்து இருக்காது. அதே மாதிரி மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ். ஏன்னா மீனத்தில் ராகு இருக்கார். அப்போது மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மைல்கல்லாக இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருட காலகட்டம் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு, முன்னேற்றம் மருத்துவ ரீதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு தீர்வு, ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது இந்த வருடம் கண்டுபிடிப்பாங்க. ஆராய்ச்சிகள், நிறைய ஆராய்ச்சிகள், எஸ்பெஷலி இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் புதுசாக வரக்கூடிய நோய்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாங்க. அதேபோல் ஆன்மீகவாதிகளுக்கு சற்றே கடுமையான காலகட்டம். மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அவர்களுக்கான அவமான குறைவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பெண்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் லாபங்கள், பெருவாரியான லாபங்கள் கிடைத்தாலும் இந்த அதிகப்படியான விரயங்களும் இருக்கிறதுக்கான, ஏன்னா மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த வருடம் முழுதும். அப்போ விரயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், விரயங்கள், நீர்நிலைகள்லாம் மிகுதியாக நிரம்பி வடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருடம் நல்ல மழைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். இப்போது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வரப்போகிறார். அங்கே ஏற்கனவே மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். இப்போ சனி ராகு சேர்க்கை, நீர் கிரகங்கள், அதுவும் மோட்ச ராசி மீனம் அப்படிங்கும்போது நல்லா மழை பெஞ்சு நீர்நிலைகள்லாம் நிரம்பி நல்ல ஒரு விவசாயம் செய்யும் பெருமக்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம். தை மாதத்துக்கு அப்புறம் அருமையாக இருக்கும். விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பர், அது மாதிரியான ஒரு நிலை. அதேபோல் இந்த மருத்துவத்துறையில் முக்கியமான நிகழ்வு, செலிப்ரிட்டிஸ் ஏதாவது இறக்கிறதுக்கான வாய்ப்பு, மரணங்கள் சம்பவிக்கிறதுக்கு, அதாவது ஒரு சினிமா துறையோ இல்லை பாடகத்துறையோ இல்லை வேறு ஏதாவது உயர் பதவியில் உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அவருடைய இறப்பு, மரணம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2024 வருடம் மே மாதத்திற்கு பிறகு நிகழ்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த 2024 வருடம் எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். இந்த வருடம் வெள்ளங்கள், அதாவது எப்போ மழை பெய்யணுமோ அப்போ மழை பெய்யாமல் சித்திரை மாதத்துலலாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை புத்தாண்டு எந்தெந்த மாதிரியான பலன்களை நாம் பெறப்போகிறோம், 2024 வருடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். துளாராசி நேயர்கள் பொதுவாகவே யார் எப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுல கில்லாடி. ஒருத்தரை அனலைஸ் பண்ணி இவர் இப்படி தான் சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும், மிக கச்சிதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டு பிளேஸ் 7ஆம் பாவம் தராசு, சனி பகவான் அந்த இடத்துல உச்சஸ்தானம். சனி பகவான் நீதிக்காரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன், துலாத்தில் உச்சம். அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் நல்ல ஒரு உலகியல் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே டிஃபால்ட்டாக கிடைக்கும். அது மாதிரி கலத்திரத்துடன் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா துலாம் 7ஆம் இடம், காலபுருஷத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை தன் அகத்தே
உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க. எதிர்பார்ப்புங்கிறது உள் மனசுக்குள்ளே இருக்கும், வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் நல்லது. இந்த 2024ஆம் வருடத்தில் துளாராசி நேயர்கள் அனைவரும் உங்களுடைய எதிர்பார்ப்பை சற்றே குறைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ராசிக்கு 11ஆம் இடம்னா லாபங்கள் மே மாதத்துக்குள்ளே முக்கியமான ஒரு லாபம், முக்கியமான ஒரு பொருள் உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மே மாதத்திற்குள். அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுடைய சிந்தனை செயல்கள் அதில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். வித்தியாசமான ஒரு யுக்தியை கையாண்டு உங்களுடைய பொருளாதார ரீதி முன்னேற்றத்தையும் உள்ள தொழில் ரீதியான விஷயத்தில் ஒரு முக்கியமான யுக்தியை கையாண்டு திறம்பட செயல்பட்டு ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மே மாதத்திற்கு பிறகு. ஏன்னா உங்களுடைய வருமான ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். வருமான முன்னேற்றம், வருமான ஏற்றம், ப்ரமோஷனு, பதவி அந்தஸ்து இதெல்லாம் வந்து மே மாதத்திற்கு பிறகு 2024 மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். புதிதாக வீடு வாங்க தயாராக இருப்பவர்கள் லோன் கிடைக்கும். லோன் கிடச்சி லோன் சக்ஸஸ் ஆகி இழுபறியில் இருந்த லோன் பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து வீடு வாங்குவதற்கான அமைப்பு மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் பேசாமல் இருக்கணும். கூடுமான வரைக்கும் பேசாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. பேச்சை குறைத்து கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த வருடம் முழுசும். திருஷ்டி விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். கண் திருஷ்டி படுற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் உங்களுடைய நோய் கடன் எதிரி இது வந்து விருத்தியாக எதிர்பாராத கடன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத கடன்கள், தேவையில்லாத எதிரி பிரச்சனைகள், எதிரி தொந்தரவுகள், நேரடி எதிரிகள், மறைமுக எதிரி அப்படின்னா தொழில் ரீதியாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக தொந்தரவுகள், மறைமுக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக ஹேண்டில் பண்ணி. சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போது நீங்கள் பேச்சால் ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும். பேசி தீர்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இனிமையாக பேசுகிறதுல ஏற்கனவே நீங்கள் கில்லாடி. சாதுரியமாக பேசுகிறதுல, இனிமையாக பேசுகிறதெல்லாம் துளாராசி நேயர்கள் மிகவும் கச்சிதமாக செய்வார்கள். இந்த 2024ஆம் வருடம் இன்னும் உங்களுடைய வாக்கு வன்மை மேம்படும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதில் வந்து மாணவர்களை ஈடுபடுத்தும் பொழுது துளாராசி மாணவர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம். நல்ல அகடமிக்ஸை தாண்டி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டம் துளாராசி மாணவ செல்வங்களுக்கு அருமையான டைம்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரனோ இளைய சகோதரியோ அவங்கள்ட்ட சுமூகமாக இருக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஒரு சும்மா குத்தி காமிச்சு பேசுகிறது, சொல்லி காமிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுடைய வார்த்தையால் அவர்களை இது பண்ணாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகணும். ஏன்னா 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், இளைய சகோதரஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம். தைரிய குறைவான விஷயங்கள், தைரிய குறைச்சல் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை தைரியமாக நேர்பட சிந்தனையோட ஒரு தெளிவான மனநிலையோடு எடுக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு மாற்றம் 2024ஆம் வருடம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ உங்களுடைய தொழில் மூலமாக லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. தொழில் மூலமாக ஏற்றங்கள், லாபங்கள். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் உடல்நிலை பிரச்சனை இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் சரியாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வயிறு, அப்டமன், மெடிக்கல் செக்கப் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். மெடிக்கல் செக்கப், தைராய்டு, வேறு ஏதாவது நீ ப்ராப்ளம், இல்லைனா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் சொல்கிறதுக்கான காரணம் வந்து உங்களுடைய ராசி அதிபதி நீர். ராகு வந்து 6ஆம் இடத்தில் நீர் ராசி. அது வந்து ஏற்கனவே மோட்ச ராசி. இப்போ நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், சைனஸு, லங் இஷ்யூஸு, அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸு இது மாதிரி ஏதாவது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அயன் கண்டென்ட் நிறைய சாப்பிடணும். அயன் கண்டென்ட், சூரியன் செவ்வாய் சேர்க்கை. அப்போ வந்து இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து சாப்பிட்ணும். ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு, கருப்பு திராட்சை, அத்திப்பழம்
இதெல்லாம் நிறைய சாப்பிட்ற பட்சத்தில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா பெண் தெய்வமாக இருக்கலாம், எந்த பெண் தெய்வமாக வேணால் இருக்கலாம். துர்க்கையாக இருந்தால் நல்லது. துர்க்கையாக இருக்கிற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10:12. நான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் ராகு. மோட்ச சிந்தனைகள் ஞான சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் காலகட்டம் 2024ஆம் வருடம். நீங்கள் இந்த ராகு கால வழிபாடு 10:12 ராகு காலத்தப்போ துர்கை அஷ்டோத்திரம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே. சின்ன ஸ்லோகம் தான், இதை சொன்னாலும் போதும். இல்லை உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லி ஒன்று கோயிலுக்கு போய் விளக்கு போடலாம். விளக்கு போடுற பட்சத்தில் பால் வாங்கி கொடுங்க, பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி அரளி, செவ்வரளியோ இல்லை அரளி வாங்கி அம்பாளுக்கு சாத்தணும். அதேபோல் ராகுகால விளக்கேற்றி விட்டு அபிஷேகம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை தோறும் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி, சுக்கிரன் தான், வெள்ளினா சுக்கிரன். ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுற பட்சத்தில் 2024ஆம் வருடம் நீங்கள் நினச்ச காரியம் பொதுவாக சொல்லணும்னா வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். வருமானம் மேம்படுவதற்கான காலகட்டம். விரயம் கட்டுக்குள் வரும், விரயங்கள் குறையும், சுப விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 2024 மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருக்குது. சொந்த வீடு அப்படிங்கிறது அமையறதுக்கான காலகட்டம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யோகாதிபதியாக இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கார். குலதெய்வ வழிபாடு ஏற்படுவதற்கான காலகட்டம். குலதெய்வ வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதற்கான வாய்ப்புகள் வரும். ரொம்ப நாளாக நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை இந்த 2024ஆம் வருடம் அதற்கான முயற்சிகள் எடுத்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது போகணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பெற்று வலுவாக இருக்கும்போது புத்திர சந்தானம் கண்டிப்பாக கிடைக்கும். துளாராசிக்காரர்கள், துளாராசி தம்பதியினருக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது 2024ஆம் வருடம் கைகூடும் நேரம். மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதேபோல் யோகாதிபதி யோக பலனை கொடுக்கலன்னா வேறு யார் கொடுக்க முடியும்? துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் சனி பகவான் தான் யோகாதிபதி. அதே மாதிரி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி தான் ராசி அதிபதியாக இருந்து கொண்டு யோகாதிபதியாக இருந்து கொண்டு தன்னுடைய ராசிக்கும் தன்னுடைய யோகஸ்தானத்துக்கும் யோக பலன்களை கொடுக்காமல் சனி பகவான் வேறு யாருக்கு கொடுக்க போகிறார்? ஸோ சனி பகவானை பார்த்து நீங்கள் எந்த சனியாக இருந்தாலும், ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, எந்த சனியாக இருந்தாலும் துளாராசி நேயர்களும் ரிஷபராசி நேயர்களும் பயப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை. புத்திரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே சில பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நாளடைவில் தீரும். ஏன்னா கர்மகாரகன் ஒரு பாவத்தில் இருக்கும்பொழுது கர்மாவை கழிப்பதற்கான பலன்களை தான் கொடுப்பார். அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சனி பகவான்னா பயப்படுறதை விட்டுட்டு சனி பகவான் நம்ம என்ன கர்மா வாங்கிட்டு வந்தோமோ, பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம், இதில் நம்முடைய கர்மா எந்த கர்மா ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து நல்ல பலனையும் தீய பலனையும் மாற்றி கொடுக்க போகிறார். இப்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு 2024ஆம் வருடம் புத்திரம் சார்ந்த விஷயங்கள் சில மனக்லேசங்கள், மனக்குழப்பங்கள், தடை தாமதங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மக்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கூடிய விரைவில் மே மாதத்திற்கு பிறகு ஒரு முக்கியமான முன்னேற்றம், முக்கியமான மாற்றங்கள் புத்திரம் சார்ந்த விஷயத்தில் நடக்க போகுது. நீங்கள் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணணும். துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் வருடம் ஒரு மிகச்சிறந்த வருடமாக இருக்க போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.